ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நோட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கா மணி நீங்கள் அப்பல மணி பண்ண முடியுமா, இல்லை மணி பண்ண என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது இந்த சிக்கா மணி நீங்கள் அப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அதே சமயம் இது வரை எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரிவ்யூ வீடியோ மட்டும்தான். இதில் வர எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறத நீங்கள் மனசு வச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கா மணி நீங்கள் அப்போ ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கா நீங்கள் அப்போ ரிவ்யூ பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிக்க பாருங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைன் அப் பண்ண சொல்றது. சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஏதாவது இமெயில் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சைன் அப் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்மளோட ஜிமெயில் கொடுத்து வந்து சைன் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கூகுளுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஜிமெயில் எல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஜிமெயில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் அப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலோவா வேணாமான்னு கேட்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு விருப்பம். நீங்கள் அலோ கொடுக்குறதா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணது ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டு பாருங்க. இதுதான் வந்து இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ல வந்து நம்மளால டேரெக்டாக வந்து மணி வந்து விட்ரா பண்ணிக்க முடியாது. ஐ மீன் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜில் உள்ள இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும். அந்த காயின்ஸ் தான் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு அந்த காயின்ஸ் ஈக்குவலான மணியை வந்து விட்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிதான் வந்து விட்ரா ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும். அந்த காயின்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மணி வந்து விட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான். ஸோ அடுத்து வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரைட் சைடு டாப்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வேலட் பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு லோகோ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ். இது வந்து நான் கிளிக் பண்ண பார்த்தேன் அப்படின்னா நமக்கு டெய்லி இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டே 1, டே 2, டே 3ன்ட்டு மொத்தமாக டே 6 வரைக்கும் நமக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து 0.25 காயின்ஸ், சிக்கா ஏர்னிங் காயின்ஸ் நினைக்கிறேன் அந்த காயின்ஸ் நேம். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். அடுத்து டே 2 பார்த்தீங்கன்னா 0.5 காயின்ஸ். அப்புறம் 3வது நாள் வந்து ஒரு காயின்ஸ். இந்த 4வது நாள் வந்து 1.25 காயின்ஸ். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரியும் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி தரதா சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் டெய்லி வந்து காயின்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இதுல இருந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து எடுத்ததுமே நம்மளால வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதில் உள்ள ஏதாவது ஒரு டாஸ்க்காவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒன் ஆஃபர் அண்ட் கெட் சான்ஸ் டு கிளைம் யுவர் டெய்லி போனஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆஃபராவது வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்படி முடிச்சாதான் நம்மளால வந்து இந்த டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும், கிளைம் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் எடுத்ததுமே உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆஃபராவது வந்து கம்ப்ளீட் பண்ணும். அந்த ஆஃபர்ல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஆஃபர் தான். அதாவது இந்த ஏஞ்சல் புக்கிங் இந்த மாதிரி வந்து ரிசிப்ட் இது மாதிரி கீழே இருக்க ஒவ்வொரு ஆஃபருமே வந்து அந்த ஆஃபர் தான். இதில் வந்து ஏதாவது ஒரு ஆஃபராவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் கிளைம் பண்ணியிருந்தா தான் உங்களை வந்து அந்த டெய்லி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வே ரிவார்ட்ஸு, ஸ்பின் அண்ட் வின் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கான்டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதில் இப்போ நம்ம வந்து டேப் ஜாயின் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேப் ஜாயின்ட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டேப் ஜாய் கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்ஸு, கேஷுவல் கேம்ஸு, சும்மா இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் தான் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸ், கேம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கு அதை வந்து விளையாடணும். அப்படி தான் வந்து நம்மளை வந்து இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க ஸ்க்ரூ பஸ்ஸில்னு இந்த ஒரு கேம் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு 1000 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது இதில் வந்து நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி இவங்க சொல்கிற லெவலில் இவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணி அந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து காயின்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஸ்க்ரூ பஸ்ஸிலுங்கிற அந்த ஒரு கேமில் ஒன்று தான் இந்த ஒரு கேமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிவார்ட்ஸ் 1000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. டோட்டல் டாஸ்க்கும் 1000 லெவல்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஓப்பன் அண்ட் பிளே ஸ்க்ரூ பஸ்ஸில் வாட் டு டூங்கிற அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து படிச்சு பார்த்துங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி விளையாடணும். ஸோ விளையாடிட்டு திருப்பி இதே ஆப்புக்கு வந்தீங்கன்னா
டெய்லி உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா டயர் 1 5 வரைக்கும் டயர் 1 to 5ங்கிறது வந்து ஒரு லெவலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1லேருந்து 5வது லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சிக்கா காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 6வது லெவல்லேருந்து 18வது லெவல் வந்தீங்கன்னா 13 சிக்கா காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் கடைசியில் 1000 லெவல்ஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து 953 காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதில் வந்து 1000 லெவலுக்கு அந்த 1000 லெவலுக்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 1000 காயின்ஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ரூல்ஸ்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நியூ ஆப், அதாவது புதுசு அந்த ஆப் வந்து இந்த கேமை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த அவங்க சொல்லிட்டு அந்த 1000 லெவல்லையும் கம்ப்ளீட் த டாஸ்க் வித்தின் 30 டேஸ், அதாவது 30 நாளைக்குள்ள இந்த லெவலில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து இதே டிவைஸ்க்குள்ள நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் VPN யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ரூல்ஸ். அதே மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இது செட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேம் விளையாண்டு லெவலில் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து கரெக்டான ரூல்ஸு கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணி இந்த ஏன் அப் டு 1000 காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து கேம் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது இவங்க கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி இந்த லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் வந்து இப்படி தான் வந்து இதில் உள்ள எல்லா கேம்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஆஃபருக்கும் வந்து இதே ரூல்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த காயின்ஸ்லாம் பார்த்துட்டு தான் அந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விளையாண்டா தான் இந்த ஒரு காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டேப் ஜாயிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனு. அடுத்து சர்வே ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ சர்வே ரிவார்ட்ஸும் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து சர்வே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி முடிக்கணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தவங்க 336 காயின்ஸு, 366 காயின்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒவ்வொன்று வந்து சர்வே. அந்த சர்வே வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த 5 நிமிஷம் 4 மினிட்ஸ் இந்த மாதிரி அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த சர்வே முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சா இவங்க சொன்ன மாதிரி இந்த காயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேட்குற கொஸ்டின் வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸு, இல்லை உங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி தான் இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக ஹானஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் தாண்டி போனாலோ இல்லை வந்து நீங்கள் வந்து சரியாக ஆன்சர் பண்ணாமல் இருந்தாலோ அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போ வந்து இதை செஞ்சு காட்ட முடியும். பட் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். மற்றபடி இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி தோணுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் அதுபடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சர்வே ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்வே ரிவார்ட்ஸில் இந்த மாதிரி வந்து சர்வே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் அண்ட் வின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா இந்த ஒரு ஸ்பின் வில்லுக்கு பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணணும் இந்த ஆரமாக இருக்குது எந்த நம்பரில் போய் நிற்குதோ அவ்வளோ காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பின் அண்ட் வின் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதுலேயுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒன் டாஸ்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் ஒன் டாஸ்க் டு அன்லாக் ஸ்பின். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா மினிமம் ஒன் டாஸ்க்காவது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற எந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ணி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேம்ஸ் இல்லாமலே உங்களுக்கு தெரியும். கேம்ஸ் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் கேம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து காயின்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஸோ இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ண பார்த்தோம்னா இது வந்து தனியாக ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகுது, ஒரு சைட்டுக்கு போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேம்ஸ்லாம் இவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து அவங்க சொல்கிற ரூல்ஸு, ஸோ அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கேம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண அப்படின்னா யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து அதே தான் கேம்ஸ்லேயுமே ஒரே விஷயம் தான், இவங்க கொடுக்குற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ளது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் தான். இந்த ஆஃபர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுவும் இதுலேயும் வந்து ஒரே கான்செப்ட் தான். இவங்க கொடுக்குற இந்த ஆப்லாம் வந்து இவங்க கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதே சமயம் இவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். அப்படி பண்ணி இந்த ஆஃபர்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இவங்க சொல்கிற மாதிரி 5264 காயின்ஸு, 2255 காயின்ஸ் இந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்க இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணணும் வந்து டாஸ்க்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட் அக்கௌண்ட் ஓப்பன். இதை வந்து நீங்கள் டவுன் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு 7 நாளைக்குள்ளே இந்த ஒரு ஆஃபர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த லிங்க் கிளிக் ஆன் த லிங்க் பிலோ. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி
இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் KYC கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து ஏதாவது ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் கண்டிஷன்லாம் அதாவது படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனிச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. இது வந்து உங்களோட விருப்பம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் தான். இவங்களே வந்து கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 30 நாளைக்குள்ளே அப்படி பண்ணுறதா இருந்தால் இந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா ஆஃபருக்குமே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2வது வால்வெட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணாலுமே 2255 காயின்ஸ் தரதை சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளோர் த ஆப் இந்த மாதிரி சொல்கிறாங்க, யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காததும் உங்களோட விருப்பம் தான். இந்த ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுறது பண்ணாது இல்லை, இது எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி படித்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளீட் பண்ணால் இந்த காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஆஃபர்ஸ். இந்த பேஜில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆஃபரில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், இது முடிச்சிருக்கோங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அடுத்து ரெஃபர் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். நம்மளோட நம்ம கொடுக்குற லிங்க் யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு 50% இல்லை வந்து அவங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரெஃபரண்ட் ஏர்னு. நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி அவங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. இது என்னன்னா கான்டெஸ்ட் நடக்கும், நிறைய போட்டி நடக்கும். அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணால் அதுலேருந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மொத்தத்தில் இந்த ஆப்பில் வந்து நம்ம காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுதான். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு டாப்பில் பார்த்தி அப்படின்னா வேலட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இந்த வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீடீம் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீடீம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேஜுக்கு வரும். அதாவது நம்ம வந்து காயின்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணிக்கணும். அந்த காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை ரீடீம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ அந்த ரீடீம் பேஜில் போய்ட்டு இந்த மாதிரி ரீடீம் கொடுத்ததும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு 50 காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து 5 ரூபா விட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 300 காயின்ஸ் இருந்தால் தான் 30 ரூபா வந்து விட்ரா பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் உங்களால் வந்து அது இல்லாமல் UPID மூலமாக உங்களால் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் கிஃப்ட் கார்டு, டாக் டைமு, பேபால் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விட்ராவல் மெத்தட் வந்து இந்த மாதிரி 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் கார்டு, டாக் டைமு, பேபால்னு. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக கேஷாக விட்ரா பண்ணிக்கிறனாலுமே நீங்கள் வந்து UPI மூலமாக விட்ரா பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் வந்து 50 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து 5 ரூபாய் விட்ரா பண்ணிக்க முடியும். 300 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தால் மட்டும் 30 ரூபா வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மொத்தத்தில் 50 காயின்ஸுக்கு 5 ரூபா, 10 காயின்ஸுக்கு 1 ரூபா இந்த மாதிரி வந்து கணக்கு போட்டுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், புரியுதுங்களா. இது மூலமாக வந்து இது எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த ஆஃபர்ஸோ கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அப்படி ப்ளே பண்ணாலுமே அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கேம்ஸு லெவலு இந்த ஆஃபர்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது, நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி காயின்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது மூலமாக உங்களால் வந்து மணி வந்து நம்ம வந்து காயின்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா மணி வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இது யூஸ் பண்ணாதது உங்களோட விருப்பம் தான். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஆப்போட ரிவ்யூ மட்டும் தான் இப்போதைக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ. இதில் வந்து எந்த ஒரு இன்கமும் கேரண்டி கிடையாதுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி இது மூலமாக உங்களுக்கு வந்து வாங்கணும், இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் பண்ண வேணாங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுபடி நடந்துக்கோங்க. மற்றபடி இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ தான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம இடத்துல சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.